ஹாய், நேற்று ஃபிஷ் க்ளீனிங் வீடியோ போட்டிருந்தேன். அந்த ஃபிஷ்ஷை வச்சு இன்றைக்கி என்ன ரெசிபி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ நல்லா பெரிய லெமன் சைஸ் புளி எடுத்துகிட்டு புளியை நல்லா தண்ணியில் வாஷ் பண்ணிவிட்டு ஊற வச்சுக்கோங்க. இப்போ எப்போவுமே குட்டி மீனுக்கு புளி நார்மலாக வைக்கிற மீன் குழம்பை விட கொஞ்சம் அதிகம் சேர்க்கணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போ பேனில் எண்ணெய் சேர்த்துட்டு வெந்தயம் சேர்த்துக்கோங்க. வெந்தயம் சேர்த்துட்டு சின்ன வெங்காயம் சேர்த்துருக்கேன். சின்ன வெங்காயம் சேர்த்ததும் கருவேப்பிலை, ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துட்டு வெங்காயம் நல்லா இந்த ஸ்டேஜ் வந்ததும் நல்லா பழுத்த தக்காளி, பெரிய தக்காளி 2 தக்காளி சேர்த்துருக்கேன், 3 பச்சை மிளகா, உப்பு இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி வச்சுக்கோங்க. ஒரு 5 மினிட்ஸ் மூடி வச்சிங்கன்னா தக்காளி நல்லா வெந்துடும். இப்போ இந்த மாதிரி வதக்கி விட்டிங்கன்னா தக்காளி மசிஞ்சிரும். மசிஞ்சதுக்கு பிறகு மசாலாலாம் சேர்த்துக்கலாம். இதில் 2.5 ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்க்குறேன். இந்த மிளகாத்தூள் நல்ல காரமான தூள். இந்த குட்டி மீன் குழம்புக்கு எப்போவுமே புளிப்பும் காரமும் அதிகமாக சேர்க்கணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போ மல்லித்தூள் ஒரு 4 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். இது எல்லாமே கலந்து அரைச்ச தூள் இது. இப்போ புளி கரைச்சி சேர்த்து ஊற்றிக்கலாம். இதில் தண்ணியும் சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்துட்டு நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. நல்லா கொதிக்கணும், பச்சை வாசனை எல்லாம் போகணும். நல்லா கொதிச்சதுக்கு பிறகு தேங்காய் சேர்த்து ஒரு 2 நிமிஷம் கழித்து மாங்காய் சேர்த்துக்கோங்க. குழம்பு இப்போவே நல்லா கொதிக்கணும். கொதிச்சதுக்கு பிறகு தேவையான அளவுக்கு உப்பு எல்லாமே சேர்த்து நல்லா கொதிச்சதுக்கு பிறகு மீன் சேர்த்துக்கலாம். ஒரு பார்ட் ஆஃப் த ஃபிஷ் நான் இதில் சேர்க்குறேன். சேர்த்துட்டு இது ரொம்ப கொதிக்க வைக்கக்கூடாது, மீன் உடஞ்சிரும். ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே சிம்லேயே வச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. இப்போ மீதி இருக்கிற ஃபிஷ்ஷில் மஞ்சத்தூள், உப்பு, மிளகாத்தூள், அப்புறம் குழம்புத்தூள் கண்டிப்பாக அதில் சேர்க்கணும். மிளகுத்தூள், சீரகத்தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, லெமன் இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 15 மினிட்ஸ் வச்சாலே போதும். இதில் நல்லா மசாலா பிடிச்சிரும் இந்த மீனில், குட்டி மீனால். ஸோ இப்போ இதை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நான் இது பொரித்து தான் எடுக்கிறேன். நீங்கள் தவா ஃப்ரை கூட பண்ணிக்கலாம். நான் எப்போயுமே பொரித்து தான் எடுக்கிறது. இப்போது இது எல்லாத்தையும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு. நல்லா சூடான சாதத்தில் நம்ம வச்சுருக்க மீன் குழம்பு ஊற்றிட்டு இந்த ஃபிஷ் ஃப்ரையும் வச்சு சவுச்சவு கூட்டு அப்புறம் வெள்ளரிக்காயோட எங்களோட லஞ்சு நாங்கள் முடிச்சிட்டோம். நீங்கள் என்ன லஞ்ச் சாப்பிட்டீங்கன்ட்டு கமெண்ட்ஸில் சொல்லிட்டு போங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.